என்னங்க பண்றது, வாழ்க்கை ரொம்ப ஷார்ட். அதுவும் நீங்களும் நானும் பேச போறது லிஃப்ட் கீழே போய் நிக்கிற வரைக்கும் தான். அதுக்குள்ள என் மனசுல பட்டதை பளிச்சுன்னு சொல்லிடுறேன், அவ்வளவுதான். உங்களோட அழகுக்கும் ஸ்டைலுக்கும் நீங்க மட்டும் மாடலிங் உலகத்துல கால் எடுத்து வச்சீங்கன்னா நீங்க தான் சவுத் இந்தியால நம்பர் 1 மாடலா இருப்பீங்க. ஜஸ்ட் a minute. இது என்னோட கார்டு. உங்களுக்கு எந்த நிமிஷம் மாடலிங்ல என்டர் ஆகணும்னு தோணாலும் எனக்கு உடனே கால் பண்ணுங்க ப்ளீஸ். உங்க வாழ்க்கையில ஒரு புது கதவு உங்களுக்காக திறந்திருக்கு. நீங்க காலை எடுத்து வச்சு உள்ள வரதும் இல்ல வேண்டான்னு உதறிட்டு வெளியே போறதும் உங்க கையில தான் இருக்கு. I'm ஆனந்தி. அபி, ஏற்கனவே பார்த்த வீடு தானே? ராஜகுமாரனோட வரப்போ பழைய அரண்மனையும் புதுசா தெரியதானே சார் செய்யும். அபி, நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க சிண்ட்ரெல்லா, நான் ராஜா. இது ரெண்டுமே நிஜம், ரெண்டுமே கற்பனை. சார், இப்போதைக்கு அதுக்கான விளக்கத்தை சொல்ல முடியாது அபி. இந்த நிமிஷம் அபிக்கு தேவை நிம்மதி, சந்தோஷம். அதை என்னால கொடுக்க முடியும்னா சத்தியமா உங்களால தர முடியும் சார். அப்ப ராஜகுமாரன் நிஜம், அபிங்கிற சிண்ட்ரெல்லாவும் நிஜம். கனவை எரிச்சு கரைச்சிட்டு நிஜத்துல நிக்கலாம். கம் வித் மீ. கம். ரொம்ப டயர்டா இருந்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க அபி. அப்புறம் கூட ஒர்க் பண்ணலாம். இல்ல சார், நான் ஒர்க் பண்றேன். Are you sure? ஆமா சார். ஓகே, நீங்க ஒர்க் பாருங்க, நான் அப்புறம் வரேன். உட்காரு உட்காரு. ஹாய் மிஸ் அபி டெய்லர். சாரி, நீங்க சீஃப் டிசைனர் இல்ல? நான் வேற பழைய ஞாபகத்திலே பேசிட்டு இருக்கேன். பரவாயில்ல மேடம், டிசைனர் ஆனாலும் அபி எப்பவுமே டைலர் தான். குட். என்னாச்சு, நிரந்தரமா ஆஃபீஸை வீட்டுக்கே ஷிஃப்ட் பண்ணிட்ட? எனி ப்ராப்ளம்? இல்ல மேடம், நான் எப்பவுமே பிரச்சனையை பார்த்து பயப்படுற ஆள் இல்ல. அசோக் சார் தான் வீட்ல வந்து வேலை செய்ய சொன்னாரு. எப்படி இங்கிலீஷ் பேச கூட சொல்லி தந்துட்டு இருக்கானா? இன்னைக்கு டிசைன்ஸ் எல்லாம் ஃபைனல் பண்ணோம்ல, பண்ணியாச்சா? பண்ணிட்டேன் மேடம். லெட் மீ see. இந்தாங்க. ஓ, லேப்டாப்ல ஒர்க் பண்ற அளவுக்கு டெவலப் ஆயிட்டல. நைஸ். என்ன அபி, இந்த கலர் எல்லாம் எப்படி சூட் ஆகும்? என்ன காஸ்டியூம்னு சொல்லி நம்ம கிளையண்ட்டை கன்வின்ஸ் பண்றது?